மக்களே, 4 வகை பயிர் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பீன்ஸு, சிவப்பு பீன்ஸு, பச்சை பீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, சிவப்பு பீன்ஸு அது. அப்புறம் ஒரு நீளமான ஒரு பயிர், அது உங்கள்கிட்ட பேர் கேட்டேன், நீங்கள் சொல்லவே இல்லை, எனக்கும் தெரியல, நான் கடையில் கேட்கல. கருப்பு சுண்டல், பட்டர் பீன்ஸு, 4 சேர்த்து தாங்க இன்றைக்கி நான் குழம்பு வச்சுருக்கேன். அந்த குழம்பு எப்படி செய்கிறன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். மீன் குழம்பு டேஸ்ட்டில் வைக்கலாம், பட்டை செலவு போட்டு மட்டன் கிரேவி ஸ்டைலையும் வைக்கலாங்க, புளி ஊற்றி புளிக்குழம்பு ஸ்டைலையும் நம்ம வைக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க இந்த பயிரை எல்லா பயிருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பயிர்கள் தான். கருப்பு சுண்டல் கூட ஒரு சில குழந்தைங்க சாப்பிடாதுங்க, மற்ற 3 பயிருமே குழந்தைய விரும்பி சாப்பிடக்கூடியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே 4 வகை பயிர் ஊற வச்சுருக்கேன். இந்த சிவப்பு பயிர் வந்து சிவப்பு பீன்ஸு காஞ்சு போச்சு, அதை அப்படியே ஊற வச்சுருக்கேன். கருப்பு சுண்டல், இது வந்து பட்டர் பீன்ஸு, இதுவும் பச்சையாக வாங்கினது தான், காஞ்சு போச்சு. ஏற்கனவே இதை கொஞ்சம் குழம்பு வச்சுட்டேன், மிச்சம் இருந்ததை அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இந்த பயிர் தாங்க போன வாரம் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், இது என்ன பயிருன்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கண்ணா. நீங்கள் சொல்லவே இல்லை, யாருமே சொல்ல. இது கருப்பு சுண்டல் அப்போதே காட்டினேன். இதெல்லாம் ஒன்றா ஊற வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இதை நான் 2 அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஓவர் நைட் ஊறிடுச்சு. இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் 4 விசில் விடுவேன், உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை விட்டுக்கோங்க. இது 4 விட்டாலே போதுமானது. நீங்கள் குழந்தைகள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு விசில் எச்சா கூட விட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன் குழம்பு மாதிரி இன்றைக்கி வைக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இதை வந்து தாளிச்சும் வேக விடலாம், தாளிக்காமல் வேக விடலாம், இது நம்ம விருப்பம்தான். இப்போ இது 4 விசில் வரட்டும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்புடி, இஞ்சி, இதை நம்ம எல்லாத்தையும் வதக்கிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வதக்கணும். தக்காளி மட்டும் வச்சுருங்க, இந்த 3 பொருளையும் போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். உங்களுக்கு விருப்பமானால் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தாளிக்கலை, வதக்கி அரைக்கத்தான் போகிறேன். இப்போ இந்த பெருசாக இருக்க அந்த வெங்காயம் இது பார்த்திங்கன்னா அதெல்லாம் சின்னதாக கொஞ்சம் வெட்டிக்கிறேன். ஒன்றுக்கு பெருசாக கொஞ்சம் வெட்டிக்குவேன். தக்காளி எப்போ போடுறேன்றதை பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தேவையில்லைங்க, இந்தளவுக்கு ஊற்றினாலே போதும். வெங்காயம் பாருங்கள், பெருசாக இருந்துச்சுங்களா, இப்போ சின்னதாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இது மட்டும் போட்டு வதக்குறேன். தக்காளி எப்போ போடுறேன்றதை பாருங்கள். பார்த்தீங்களா எந்தளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் தாங்க நான் தக்காளியை போடுறேன். உப்பு எதுவுமே இன்னும் போடலைங்க. இப்போ தேவை அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி வதங்க கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, நேரம் இல்லை அப்படின்றவங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிங்க. நான் உப்பு போடலைங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கட்டும், உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது அப்படியே ஒரு ஓரமாக ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காயெல்லாம் கீறி ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். பயிர் நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம குழம்பு கலக்கிறப்ப பத்தலைன்னா அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த தண்ணி கீழே ஊற்ற வேண்டாம். ஒருவேளை தண்ணி நீங்கள் எச்சா வச்சுட்டிங்கன்னா அதில் ரசம் வச்சுக்கலாம், அல்லது நல்லா ஆற வச்சு செடியில் கூட ஊற்றிடுங்க. அதை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. பாருங்கள், பயிர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. லேசாக நசுக்குனாலே போதும், நல்லா வெந்துருச்சுங்க. இது பீன்ஸு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. 4 விசில் தான் மொத்தத்துக்கே விட்டுருக்கேன். சுண்டலையும் கூட காட்டிடுறீங்க இருங்க. சுண்டலுமே 4 விசில் தாங்க, நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே செலவுகளை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். தேங்காய் ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் முடிவு பண்ணி எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதான் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, தேங்காய், வதக்கின வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே அரைச்சி ஊற்றிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறின பின்னாடி தான் வதக்கி அரைச்சி ஊற்றணும். இப்போ அது ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை, நம்ம ஏற்கனவே வதக்கித்தானே அரைச்சிருக்கோம், அதனால் அது ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை. இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். ஆச்சி மசாலா தூள் தாங்க சேர்த்துருக்கேன். இது நம்ம விருப்பம்தான், ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கனால தான் நான் சேர்க்குறேன். இந்தளவுக்கு சேர்த்தா போதும்.
இந்த பாக்கெட்டில் இங்கே இந்த அளவுக்கு மிச்சம் வச்சுட்டேன். கொஞ்சம் சேர்த்தா போதும், அவ்வளோதாங்க. கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ அதை 2 நிமிஷம் அது கிண்டி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கூட தேவையில்லை, 1 நிமிஷம் அப்படி கிண்டி விட்டுக்கலாம். பயிரை எப்போ சேர்க்குறேன்றதை பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பயிர் வேக வச்சோம் பார்த்தீங்களா தண்ணி, அதை நான் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். மிக்ஸி ஜாரை கழுவுறது கூட இந்த தண்ணி தான் பயன்படுத்துவேன். போதும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம், மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பயிர் வேக வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பயிர் வேக வச்சப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் அது கொதி வரலங்க, நம்ம கொதி வரக்கு முன்னாடியும் கூட பயிரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துக்கத்தான் போகிறேன். பயிர் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இன்ன வரைக்கும் நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன், இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிய விட்டுருங்க. குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை நுரையெல்லாம் மாறணும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதோட பட்டை செலவு அரைச்சி கறி குழம்பு மாதிரி வைக்கலாம், அதாவது மட்டன் கிரேவி மாதிரியும் வைக்கலாம். நான் வந்து இப்போ பட்டை செலவுலாம் சேர்க்கலை. இதில் கொஞ்சம் புளி ஊற்றுறந்தாலும் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். உண்மையிலே மட்டன் மசாலா அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா மட்டன் கிரேவி ஸ்டைலில் தான் இருக்கும். இது அப்படியே நல்லா கொதியட்டும். நம்ம வச்சு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ கொதியுதான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் குழம்பு வைக்கிறப்ப கொஞ்சம் வற்றினா தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும் பாருங்கள். புளி மட்டும் ஊற்றுனீங்கன்னா இது மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் பெருங்காயத்தூள் போடலை, வாங்கிட்டு வர மறந்துட்டேன். செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.